கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரேயர் வீடியோ தான். ஆண்டவர் எனக்கு 2, 3 நாள் எனக்கு பாரப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்போ நான் மனைவிட்ட சொன்னேன், நம்ம ஒரு ப்ரேயர் வீடியோ எடுப்போம் அப்படின்னு. அவங்களும் ஓகே அப்படின்னாங்க. ஆனா நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன நீங்க பாரப்படுத்துறீங்க, நான் எப்படி அவங்களுக்கு நான் ஜெபிக்கணும்? என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. அ ஏசாயா ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதான ஒரு வார்த்தை, என்னுடைய காரியம் வெளியரங்கமாக போகுது. நீங்க நினைச்சிருப்பீங்க, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நடக்காத ஒரு அற்புதம், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நடக்காத ஒரு அதிசயம் இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நான் சொல்றேன், கர்த்தர் என்கிட்ட சொன்ன காரியம் என்னுடைய மகிமை வெளியரங்கமாக போகுது. நீங்க நினைக்கலாம், மகிமைனா அப்படின்னா என்ன நினைக்கலாம்? 4 சவுத்துக்குள்ள நடந்த அற்புதங்கள், ஒருத்தர் 2 பேர் பார்த்த அற்புதங்கள் இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறாரு. இந்த ஊரே உங்களை பார்க்கும்படியா, இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும்படியான ஒரு அற்புதம், அதிசயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறாரு. விசுவாசத்தோட காத்திருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுங்கிற வார்த்தையின்படி ஆண்டவருடைய மகிமை இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாக போகுது. ஓகே பாஸ்டர், அப்போ எங்க வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நாங்க என்ன செய்யணும்? நம்மளும் 2 காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. முதலாவது காரியம், 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதோடைய 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இங்க அன்னாள் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்னாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றா அப்படின்னா, எனக்கு நீங்க என்ன நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை உங்களுக்கே நான் தருவேன் அப்படின்னு சொல்றான். பொருத்தனை இந்த இடத்துல அன்னாள் ஆண்டவர் இடத்துல பொருத்தனை நிறைவேற்றினாள். நம்ம வாழ்க்கையில முதலாவது ஆண்டவருக்கு செய்யும் காரியம் என்னன்னா பொருத்தனை தான். நம்ம பொருத்தனை ஆண்டவருக்கு நிறைவேற்றும் பொழுது, அந்த பொருத்தனையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையில சாமுவேலை கொடுத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா ஆண்டவர் ஒரு சாமுவேலை உங்களுக்குன்னு வச்சிருக்காரு. நிச்சயமா தருவாரு. நீங்க எந்த வகையிலும் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா, பொருத்தனையோட ஜெபம் பண்ணுங்க. ஆனா பொருத்தனை பண்ணிட்டு அதை நிறைவேற்றாம போனீங்க அப்படின்னா ஆண்டவர் நிச்சயம் அதை உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பாரு. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் அதான், பொருத்தனையை நிறைவேற்ற சொல்லு. என்னிடத்துல நீ பொருத்தனை பண்ணினாங்க அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க பொருத்தனை பண்ணிருப்பீங்க. ஆனா அதை நிறைவேற்றாம கூட இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த நாட்கள் உங்ககிட்ட ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம், ஏதாவது ஒரு காரியத்துல நீ பொருத்தனை பண்ணியிருந்தா, இல்ல நீ பொருத்தனை பண்றேன் அப்படின்ட்டு ஒரு சில நேரம் 2 விதமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க மக்கள். எப்படின்னா, பொருத்தனை பண்ணலாமா வேண்டாமா, கண்டிப்பா ஆண்டவருக்கு அதை செய்யணுமே அப்படிங்கிற ஒரு, இப்ப மூத்த பையன் அப்படின்னா கண்டிப்பா ஊழியத்துக்கு நம்ம கொடுத்துதானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு 2 தரமான ஒரு நிலைமை இருக்கும். ஆனா ஒரே தான், அதாவது ஆண்டவரே சொல்லியிருக்காரு, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். அதனால ஒண்ணு ஆத்துல ஒரு கால, உலக பழமொழி மாதிரி ஆத்துல ஒரு காலை வைக்கணும், இல்லைன்னா சேத்துல ஒரு காலை வைக்கணும். 2 பக்கமும் நம்ம காலை வைக்க முடியாது. அதே போலதான் பொருத்தனை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதை நிச்சயமா அதை நிறைவேற்றிங்க. ஏதோ ஒரு காரியங்கள்ல நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த பொருத்தனையும் நிறைவேற்றுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாங்க. 2வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துல நான் எப்பவுமே காத்து இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல ஒரு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏதோ அவிசுவாசமா கிடையாது, விசுவாசத்தோட ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிற ஒரு விசுவாசத்தோட நீங்க காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலான ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அன்னாள் போய் சர்ச்சில் போயிட்டு ரொம்ப அழுறா. ஏலி கேட்காரு,
ஏன் இப்படி குடித்து வெறித்து நீ புலம்புகிறாய் அப்படின்னு கேட்காரு. அவர் ஆண்டவர்ட்ட சொல்றான், இல்ல ஆண்டவனே, நான் என்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா பாரத்தையும் ஆண்டவர்ட்ட நான் சொல்றேன் அப்படின்னு தான் அவர் சொன்னான். அப்பதான் அவர் ஒரு சொன்ன ஒரு வார்த்தை, உன் இருதயத்தின் வேண்டுதலின்படி உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறாரு. என்ன விண்ணப்பம் நம்ம ஆண்டவர்ட்ட செய்யறோமோ அதை நம்ம உண்மையா நம்ம செய்யும் பொழுது, அவிசுவாசம் இல்லாம நம்ம அந்த காரியத்தை செய்யும் பொழுது, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். இது எல்லா காரியத்துக்கும் இது பொருந்தும். உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் தடைப்பட்ட நன்மைகளா இருக்கட்டும், தடைப்பட்ட ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா செய்ய போகிறாரு. நம்ம இணைந்து உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போறோம். நீங்க உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட கைகளை பிடிச்சுக்குங்க. ஏன்னா இது ஒருத்தர் மேல விழுந்த கடமை மட்டும் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய 2 பேருக்கும் சம்பந்தமான ஒரு விஷயம். அதனால 2 பேருமே உங்க கைகளை பிடிச்சுக்குங்க. கைகளை பிடித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா எங்களோடு கூட இணைந்து நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாவே ஆண்டவர் அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களுக்கு திறக்க போகிறார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஆண்டவர் செய்யற காரியம் மேன்மையா இருக்கும். அது பயங்கரமா இருக்கும், மகிமையா இருக்கும். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த நாட்கள் செய்ய நம்ம வாயினால அனுதினமும் வார்த்தைகளை நம்ம அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணும்போது மட்டும்தான் அந்த விசுவாசம் நமக்கு கட்டி எழுப்பும். முக்கியமா அது இந்த விஷயத்துக்கு பெண்களாகிய நம்ம ரொம்ப அதிகமா சோர்ந்து போவோம். ஆண்களும் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, பட் அவங்களுமே சோர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்க்குற பிரதரா இருக்கலாம், இல்லை ஒரு பார்க்குற சிஸ்டரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒருவேளை இந்த ஒரு காரியத்திற்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா, விசுவாச அறிக்கையா அநேக வசனங்களை சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த ஏசாயால இருக்க அந்த வசனமும், அன்னாளுக்குரிய அந்த வசனங்கள் இதெல்லாமே இது பண்ணுங்க. நான் பிரெக்னன்சி என்னுடைய சாட்சியிலே சொல்லியிருப்பேன். ரூத்துல கூட ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார் அப்படின்ட்டு. ஸோ அந்த நினைத்தரலினும் அனுக்கிரகம் பண்ணினார். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார். இன்னொன்று இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடிருப்பதில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் நீ சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எந்த ஒரு உங்களுக்கு உங்க மனுஷனா இருக்கிறவங்க மிருகங்கள் கூட நம்மகிட்ட இருக்கதான அந்த மிருகங்கள்ல கூட இந்த மலடுங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்கவே இல்லைன்னு ஆண்டவர் ஆல்ரெடி ஆசீர்வாதம் நமக்கு பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இந்த வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல என்னுடைய சம்பாத்தியத்துல இன்னைக்கு அந்த காலத்துல மிருக ஜீவன்கள் தான் ஒரு செல்வமே. இன்னைக்கு நம்மளுடைய சம்பாத்தியத்துல கூட எதுவா இருந்தாலும் அதுல எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது, இருப்பதில்லைன்னு சொல்லி உபாகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம எப்பயுமே நம்ம மெடிடேட் பண்ணிட்டு நாள் அறிக்கை பண்ணுங்க. அந்த 2026 உண்மையாலுமே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடப்படுகிறார். அவருடைய மகிமை, முக்கியமா இந்த கர்ப்பத்தின் கனிக்கு அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. இந்த வசனத்தை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2026 நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை வருடமா காத்திருந்தாலும் ஓகே, ஆனா ஆண்டவர் நிச்சயமா இந்த வருடத்துல நமக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணி நம்மளை நினைத்தருளி நமக்கு ஆண்டவர் ஒரு சாம்பலை தரப்போகிறார். நம்மளுடைய குடும்பத்திலோ நம்முடைய வம்சத்திலோ இனிமே இந்த மலடுங்கிற இந்த இதுவே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் நம்ம ஆல்ரெடி நம்ம ஆசீர்வதிச்சிருக்கார். நம்ம அதை சுதந்திரிக்க தான் நம்ம போறோம். ஸோ இப்போ எங்களோட இணைந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் இந்த வருடத்துல உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். இன்னொரு நம்ம ஒரு சம்பவத்தை கூட பார்ப்போம். அந்த கான்செப்ட்ல தான் நம்ம இன்னைக்கு ப்ரேயர் பண்ண போறோம். நம்ம என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் அவர் பிள்ளைக்காக காத்திருந்து வருடக்கணக்காக காத்திருந்து 25 வருஷம் காத்திருந்து அடுத்த பிள்ளை பெற்றார். ஆனா யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு தெரியுமா, ஈசாக்கும் அதே நிலவரத்துல தான் இருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நினைக்கிறேன். ஆபிரகாம் ஒரு 25 வருஷம், இவங்க 20 வருஷம், 5 வருஷம் தான் அவங்களுக்கு வித்தியாசம். ஆனா ஈசாக்குக்கும் ரெபெக்காலுக்குமே அந்த கர்ப்பம் அடைக்கப்பட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் திறந்தாங்க ஆண்டவர். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள்.
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஈசாக்கு தான் தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்றார். அந்த இடத்துல அந்த வேண்டுதல் ஆண்டவர் கேட்டருளி அவங்க மனைவிக்கு வந்து ஒருவேளை உங்களுடைய கணவர் வந்து ரட்சிக்கப்பட்ட கணவரா இருந்தாங்கன்னா, இந்த வசனத்த சொல்லுங்க. ஒருவேளை நீங்க வந்து ஒரு சகோதரர்கள பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய மனைவிக்காக நீங்க நீங்க பிரேயர் தான் பண்ணுங்க. ஒருவேளை நம்மளுடைய சினாரியோ வந்து ஈசாக்க போல இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கணவனும் மனைவியும் கைப்பிடிச்சு நீங்க பிரேயர் பண்ணுங்க. ஆ நிச்சயமா ஆண்டவர் வந்து ஒரு மிராக்கிள் பண்ணுவார். அன்னைக்கு ஈசாக்குக்கு, ஆபிரகாமுக்கு, அன்னாளுக்கு, ரூத்துக்கு இப்படி சொல்லப்போனா பின்னாடி நெறைய பேருக்கு ஆண்டவர் வந்து இந்த அற்புதம் செய்த தேவன். இன்றைக்கு 2020 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டதான இந்த வேதாகமத்த ஆண்டவர் அற்புதம் செய்த இன்றைக்கு அந்த மகிமை வெளியரங்கமாகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஸோ இன்றைக்கு அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில உதயமாக போகிறது. இப்ப இந்த வீடியோ பார்க்கீங்க. நம்ம இப்போ வந்து ஜெபிக்க போறோம். ஜெபம் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பதில். ஜெபம் தான் எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் ஜெபத்தினால தான் எங்களுக்கு ஆண்டவர் சாமுவேல் கொடுத்தாரு. நீங்களும் விசுவாசத்தோட உங்களுடைய மனைவியோட கையையோ உங்க ஹஸ்பண்டோட கையை நீங்க பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா நீங்க எப்படி ஜெபம் பண்ணாலும் சரி, அழுது ஜெபம் பண்ணாலும் சரிதான், நீங்க மெதுவா ஜெபம் பண்ணாலும் சரிதான், எப்படினாலும் சரி, உங்க அண்ணால் வந்து அவருடைய பாரத்தை எப்படி ஆண்டவர்கிட்ட ஊற்றினாலோ அதே போல இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர்கிட்ட ஊற்ற போறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஒரு மிக பெரிதான ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் செய்ய போகிறார். அந்த வார்த்தை சொன்ன மாதிரி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இந்த நாட்கள் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாய் இருக்கிறத நம்ம இந்த நாட்களை பார்க்க போகிறோம். நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பு தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் எஜமானனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக நாட்கள் காத்திருந்து ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தாரால, ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களால நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு ஆண்டவரே தலை குனிந்து, ஆமெனப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர், என்னோட வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு என் தேவனர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆமெனப்பா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் சொன்னீங்க ஆண்டவரே. ஆமெனப்பா, இதுவரையிலும் உடைய பிள்ளைகள் கண்டேராத ஒரு அதிசயம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த இடத்துல தலை குனிந்தாங்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டார்களோ, ஆமெனப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் நாட்கள்ல ஆமெனப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய மகிமை வெளியரங்கமாய் மாறுகிறபடியா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமெனப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்னாளை நினைத்தருளி ஆண்டவர் அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்த தேவன், ஆமெனப்பா, ஈசாக்கை நினைத்தருளி ஆமெனப்பா, அவனுக்கு ஆண்டவரே அவர கர்ப்பத்தின் கனியை கொடுத்த தேவன், ஆமெனப்பா, சாராளை நினைத்தருளி ஆண்டவர் அவளுக்கு ஒரு கர்ப்பத்தை கொடுத்த தேவன், இந்த நாட்கள் உங்களுடைய பிள்ளைகளை நினைத்தருளி ஆமெனப்பா, ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமெனப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி உன் தேசத்தில் மலடி இருப்பதில்லை என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. ஆமெனப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஆமென் ஆண்டவர் அப்பா, மலடி இல்லாமல் ஆண்டவரே, ஆமெனப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பல தரப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. பிசியோடு பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் இந்த நாட்கள்ல ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளும் நீக்கி போட்டு ஆமெனப்பா கர்ப்பத்தை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்பத்தான் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ரீமானா ரிஷேகே ரியாந்தலவ ரியூதா டிகரபோ லபதனலரா தூடா டிகரபோ ரஞ்சன ஹத்தலிகரபோ இயேசுவின் நாமத்தினால எப்பத்தான் திறக்கப்படுவதாக, காலியான கர்ப்பங்கள் உயிர் பெறுவதாக, சமையல் செத்த கர்ப்பங்கள் உயிர் பெறுவதாக. இந்த நாட்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் ஒரு அதிசயத்துக்கு அதை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமெனப்பா, இது சுதந்தரிக்கும் நாள் வந்து விட்டது. ஆமென். இயேசுவுக்கு சித்தனா முடிந்தது. ரகபோத்து உன் வாழ்க்கையில இந்த நாட்களை துவங்குகிறது அப்பா. உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில என் தேவன் ரகபோத்து துவங்குகிறபடியா நன்றி அப்பா. ஆமெனப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரையில நிந்தித்த அவமானங்களுக்கு பதிலாக ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமெனப்பா, உன்னை நான் கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பேன். எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, அந்த இடத்துல உன்னை நான் மேன்மையாய் வைக்க போறேன்னு சொன்னீங்களா ராஜா.
உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமீன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. நீங்க நினைத்தருளுகிற தேவன் ஆண்டவரே, மறவாம நினைத்தருளுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, அதிக வருடங்களாய் 16 வருடங்களாய் 20 வருடங்களாய் ஆமீனப்பா 25 வருடங்களாய் ஆமீனப்பா ஸ்தோத்திரம் 10 வருடங்களாய் காத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, மாத கணக்காய் காத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு என் தேவன் இந்த வருடத்துல இந்த 2026ஆம் வருடத்துல உம்முடைய மகிமை வெளியரங்கமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமீன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. நீர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவன் நல்லா ஆண்டவரே. ஆமீனப்பா. இதற்கு தடையா இருக்கிற ஆமீனப்பா கற்பை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கற்பத்தை நீ கொடுக்க விடாதபடி தடையா இருக்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எப்பொழுது நிர்மலமாவதாக. குடும்பத்தில் உள்ள சாபக்கட்டுகள் உடைவதாக. முன்னோர்கள் செய்த சாபங்கள் உடைவதாக. பாவங்கள் உடைவதாக. அடைய பரம்பரையாய் வருகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாவதாக அப்பா. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை நினைத்தருளுங்க ஆண்டவரே, நினைத்தருளுங்க ஆண்டவரே. அநேக பேர் அப்பா கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏளனமான பேச்சுகள் மத்தியில ஆண்டவரே, குடும்பத்தாரல் மத்தியில ஏளனமான பேச்சுகள் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது, உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நீ அழாதே, சமாதானத்தோட போ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஆமென் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை எங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் ஆமென் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறபடியால் என்று செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதங்கள் அதிசயங்களின் தேவன் இந்த நாட்களை செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். உன் வேண்டுதலின் சத்தத்தை நான் கேட்டேன். இனி நீ அழுது கொண்டிராய். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னிடத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்க முடியாது சொல்லுகிறேன், பெருக பண்ண முடியாது சொல்லுகிறேன் அப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நினைத்தரல அமைனப்பா கஷ்டமைனப்பா ஒரு சாம இலக்கத்தில் கொடுக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். எல்லாற்றும் திருக்கரத்துல நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் உண்மையாமே வந்து இப்போ ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு தரிசனம் மட்டும் தந்தார். என்ன அப்படின்னா, அந்த ஆண்டவர் தெய்வ தூதர்கள் வந்து அந்த மரியாதை வந்து கிருபை பெற்றவளையே நீ வாழ்க, பசுத்தாவியான ஒரு இடத்துல வருவாங்க, நீ கர்ப்பவதி ஆவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசு கிறிஸ்துக்கு அந்த சொன்ன அந்த ஒரு சீனை வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி காமிக்கிற தரிசனத்தில். கிருபை பெற்றவளையே நீ வாழ்க அப்படின்னா அந்த 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 அடுத்த ப்ராசஸ் அவங்களுக்கு வந்து அதுதான். ஸோ அன்னைக்கு வந்து பசுத்தாவியானார் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லப்பட்டதான அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து, ஆண்டவர் இந்த இடத்துல இருக்குதான அநேகரை பார்த்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, சகோதரிகளை பார்த்து, நீங்க ஒருவேளை வந்து நான் வந்து இதுக்கு வந்து தகுதியே இல்லை, ஏன்னா எல்லாருமே ஒருவேளை உங்க கணவர் கூட உங்களை வந்து நீ வந்து இதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து தான் உங்களை பிளஸ் பண்ணி, ஆண்டவர் இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணி கிருபை பெற்றவளே நீ வாழ்க, இதுக்கு நீ உண்மையாலுமே தகுதியான ஒரு மகள் தான். ஒருவேளை நம்மளுடைய பாவமோ ஒரு சாபமோ கூட காரணமா இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆண்டவர் அன்னைக்கு குருட்டு சொன்ன மாதிரி என்னுடைய மகிமை வெளிப்படுறதுக்காக கூட இந்த ஒரு தாமதம் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு ஏசாயால சொன்ன மாதிரி அவருடைய மகிமை வெளியரங்கமாகும் இந்த நாள்ல. ஸோ கிருபை பெற்றவளே நீங்க எல்லாரும் வாழ்க. உண்மையாலுமே ஆண்டவர் வந்து
உங்களை இந்த 2026 வருடத்துல உங்களை ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்க போகிறார். இன்னும் நிறைய விசுவாச வார்த்தைகளா பேசுறதான வசனங்கள் வந்து இருக்கு. நான் அத வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கீழ குடுக்குறேன். இல்ல உங்களுக்கு வந்து அது பார்க்க தெரியல அப்படின்னா, இங்க பிரேயர் ரெக்வெஸ்ட்டுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க நிறைய பேர் எங்கள வாட்ஸ்அப் நம்பர்ல இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ண தொடர்பு கொண்டிருக்கீங்க. நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அந்த நம்பர்ல வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒருவேளை நீங்க கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நாங்களே உங்களுக்கு வந்து அந்த விசுவாச அறிக்கை வசனங்கள உங்களுக்கு அனுப்பிவிடுறோம். ஒருவேளை நீங்க இன்னும் கான்டாக்ட் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல ஆல்ரெடி நான் குடுத்துருவேன். இது போக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க. நிச்சயமா வந்து உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வசனங்கள வந்து அன்றாட உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு, இல்லன்னா உங்க செவுத்துல கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. போறதுக்கு, வர்றப்ப நீங்க படிக்கிறதுக்கு வந்து அது உங்களுக்கு பிரயோஜனமா. அது விசுவாச அறிக்கையா நீங்க பார்க்கும்போது, வாயினால அறிக்கையிடும்போது நிச்சயமா அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. இந்த வீடியோவ நீங்க வந்து அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களும் இந்த ஒரு இதுல அவங்க சோர்ந்து போய் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு எப்பப்பலாம் உங்களுக்கு சோர்வா இருக்கோ, அப்பப்பலாம் இந்த வீடியோவ எங்களோட இணைந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா வந்து ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வருடத்துல கட்டளையிடுவார். மீண்டும் உங்கள அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக.